அன்னைக்கு ஆஸ்திரேலியா டீம் பண்ண ஒரு கேவலமான வேலை கேமை பாதியிலேயே நிறுத்தி இருக்கும். 1999 வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த அந்த ஓடிஐ மேட்ச்ல 253 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி கிளம்புறான வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வலுவான ஒரு ஸ்டார்ட்டை அவங்க ஓப்பனர்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. குறிப்பா ஷெர்வின் கேம்பல் ஆட்டத்தை தன்னுடைய தோல்ல சுமக்க, அதனால தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு எச்ச வேலையை ஆஸ்திரேலியா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப ஸ்ட்ரைக்ல இருந்த ஜிம்மி ஆடம்ஸ் பாலை பக்கத்திலேயே தட்டிவிட்டு ஒரு ரன் ஓட, அப்ப நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த கேம்பல் ஸ்ட்ரைக்கர் எண்டர் நோக்கி ஓடும்பொழுது பவுலர் பிரண்டன் ஜோலியன் குறுக்க பூந்து அவரை தட்டிவிட்டதோட ஆஸ்திரேலியா வீரர்கள் அவர் கீழே விழுந்ததை வாய்ப்பா பயன்படுத்தி ரன் அவுட்டும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அம்பையர் அவுட் கொடுக்க அதிர்ச்சியோட கேம்பல் என்னடா இதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு வெளியில போவாரு. இதனால காண்டான வெஸ்ட் இண்டீஸ் கிரவுட் கேம்பலை மறுபடியும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைச்ச பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து களத்துல தூக்கி வீசியிருப்பாங்க. இதனால ஆட்டம் தடப்பட்டாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கேம்பல் களத்துக்கு வந்ததோட வெஸ்ட் இண்டீஸ் டீமும் வின் பண்ணி இருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் கிரவுட் பண்ண இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.